பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை கீர்த்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை கீர்த்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை கீர்த்திசையும் புரிவோம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, மகனே மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். சத்தியமும் ஜீவனும் நானே. சத்தியமும் ஜீவனும் பயப்படாதே, நானே உன் தேவன். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, மகனே மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன். எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே.
பயப்படாதே, நானே உன் தேவன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே நாம் அனைவருமாக இந்த பிரசன்னத்தின் கூடாரத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். பிரசன்னத்தின் ஆண்டவரை சந்திக்க நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த திருப்பிடத்தில், இந்த பலிப்பிடத்திலிருந்து நாம் முகமாய் அவர் நம்மை கண்டு கொண்டிருக்கிறார், நாமும் தரிசித்து கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஆண்டவரோடு இருப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். வாருங்கள் என் அண்டை, வருந்தி சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள் என்னிடம், உங்கள் சுமைகளை இறக்கி வையுங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகின்ற அற்புதமான தேவன், நல்ல தேவன், என்னோடு இருக்கிறவர், இம்மானுவேலாக என்னை அறிந்தவர், என்னை முழுவதுமாக அறிந்தவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர். என் கண்ணீர் அவருக்கு தெரியும், என் துன்பம் துயரம் அவருக்கு தெரியும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கலங்காதே, திகையாதே, நான் உன்னை ஒருபோதும் கைவிடேன் என்று சொல்லுகிற அற்புத தேவன் இங்கே பிரசன்னமாய் வீற்றிருக்கிறார். நற்கருணையில் ஆண்டவர் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார். உலக முடிவு வரையிலும் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன், உங்களை ஒருபோதும் விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லுகின்ற உயிருள்ள வாழும் தேவன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நன்றி சொல்லுவோம் ஆண்டவர். ஆண்டவரே நன்றி, இந்த பிரசன்னத்திலே, இந்த நேரத்திலே நாங்கள் உண்மை வந்து இங்கே சந்திக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி என்று சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எங்களுக்காக செய்த அனைத்து உபகாரங்களுக்கு நன்றி. எங்களுக்கு தெரியும் எல்லாமே எங்களுக்கு செய்வீங்க, நாங்கள் கேட்கிறதை அனைத்தையுமே எங்களுக்கு தட்டாமல் செய்கிற அற்புதமான தேவன் நீர், எங்களோடு இருக்கிற வாழும் உயிருள்ள தேவன் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. அதே நேரத்தில் இதோ இந்த நேரத்திலே இந்த அந்தோனியாருடைய இந்த வளாகத்திலே நாங்கள் வந்து ஒன்று கூடி நின்று ஒரு பிரசன்னத்தின் அந்த அற்புதத்தை கண்டு கொண்டிருக்கிற வேளையிலே மீண்டும் இடத்தில் நாங்கள் நிறைய விண்ணப்பங்களை வைக்கப் போகிறோம். கண்ணீரோடு வைக்கப் போகிறோம். துன்ப துயரத்தோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. திக்கற்றவளாய் வந்திருக்கிறோம். எத்தனையோ குறைபாடுகள் எங்கள்கிட்ட இருக்கிறது, எத்தனையோ தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் குறை உள்ளவர்கள் தான் ஆண்டவரே. உம்மிடம் தவிர எங்களுக்கு வேறு ஆதரவே இல்லை. பேதுரு சொன்னது போல, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று எங்களுக்கு ஆறுதலையும் தேற்றுதலையும் தருகின்ற இரக்கத்தின் பேரிரக்கத்தின் ஆண்டவர் நீர். அன்பார்ந்த சகோதரனை சகோதரியே, இது இந்த தேவையின் நேரத்திலே, இந்த பிரசன்னத்தின் ஆண்டவத்திலே அவர் நம்மை உற்று நோக்குகிற நேரத்தில் நம் கைகளை உயர்த்தி ஆண்டோடு சொல்லுவோம். யார் யாருக்கெல்லாம் என்ன தேவையோ கைகளை உயர்த்துங்கள். அது என்ன வெறுமையாயிருக்கிறேன், நான் சித்தமாயிருக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன். ஆண்டவரே எனக்கு தாரும், என் கண்ணீரை துடையும், என்னுடைய வேதனைகளை தனித்தருளும், எனக்கு சமாதானத்தை தாரும், என் நோய்களை குணப்படுத்தும், என் பிரச்சனைகளை தீரும், என் சமாதானத்தை தாரும், என்னோடு இரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். நமக்கு தேவையான நேரத்திலே, நமக்கு தகுதியுள்ள நேரத்திலே ஆண்டவர் தந்து கொண்டு இருக்கிற அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நான் தகுதியாக்க என் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். ஆண்டவரே, இயேசுவே என் தேவனே, இயேசுவே என் தேவனே, நான் உம்மை நம்புகிறேன். தாவீது ராஜா, தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும் என்று சொன்ன பாத்திமையை போல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். தாவீதின் மகனே, இயேசுவே என் மீது இரக்கமாயிரும். தாவீதின் மகனே, இயேசுவே என் மீது இரக்கமாயிரும். தாவீதின் மகனே, இயேசுவே என் மீது இரக்கமாயிரும். அனைவருமாக சேர்ந்து இந்த நேரத்தில் ஆண்டவரை நாம் பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிற இந்த நேரத்தில், என்னை விட்டு ஒருபோதும் அகன்று விடாதீம் என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் அனைவருமாக சேர்ந்து ஒரு சில வரிகளை நாம் பாடுவோம். என் கூடவே இரும், சத்தமாக பாடுவோம். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சேர்ந்து ஒரு முறை, என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்திலே தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. ஆமா, கண்ணீர் சிந்தும் நேரத்திலே தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க. சத்தமா சொல்லுவோம், எனக்கு எல்லாமே நீங்க தானே ஆண்டவரே. என் அம்மாவும் நீரே, சத்தமா, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அனைவருமாக முழந்தார் படியிட்டு நற்கருணை ஆராதனை ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் நம் மகிமையோடு வியப்புக்குரிய அந்த அருட்சாதன பாடலை பாடுவோம். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மையே இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். உம்மோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றோம் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு வருக வருக என வரவேற்கின்றோம். மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை, திருவருகை காலத்தின் முதல் வாரம். தயாரிக்கிறோம் ஆண்டவரை இந்த உலகத்தில் மீண்டும் ஒரு முறை எங்களுக்காக வாங்க, எங்களோடு இருங்க என்று சொல்லி அழைப்பதற்கு தயாரித்து கொண்டிருந்த அற்புத வேளையிலே தாய் திருச்சபையானது இன்று தமிழக திருச்சபைக்கும் இந்திய நாட்டிற்குமாக பாதுகாவலராக கொடுக்கப்பட்டிருக்கிற புனித சவேரியாரின் விழாவையும் கொண்டாடுகிறது. சவேரியாருடைய பணி அளப்பரியது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று பவுல் சொன்னதைப் போல அவரும் இங்கே மொழி தெரியாமல் நாடு கடந்து வந்து உற்றார் உறவினர்களை விட்டு வந்து சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எதையும் கொண்டு வராமல் நம்மை நம்பி வந்து இந்த உலகத்தில் இந்த நாட்டிலே ஆண்டோடைய இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்திருந்தார். அவருடைய பெயரால் இன்று பல இடங்களிலே, கடற்கரை ஓரங்களில், நாடுகளில் எல்லாவற்றிலுமே இயேசுவை அறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே அவருடைய அந்த பணி நம்மிலும் இன்று உத்வேகத்தோடு செயல்பட வேண்டும் என திருச்சபை விரும்புகிறது. ஆகவே நாமும் சவேரியாரை போல மாறணும், நாமும் பவுலடிகராரை போல மாறணும், நாமும் அந்தோனியாரை போல மாறணும். ஆண்டவர் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட வாய்ப்புகளை பல நேரங்களில் இழந்திருக்கிறோம். சொல்லாலும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நம்ம செய்யாமல் இருந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் பெயரிலே வாழ்ந்திருக்கிறோம், நம்பிக்கையற்றவர்களாக இருந்திருக்கிறோம். ஆண்டவரை பற்றி அறிந்தும் அவரை பற்றி நாம் வாழாமலும் அறிவிக்காமலும் இருந்திருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு தகுதியார் விதத்தில் இனிமேல் ஆண்டவரை நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லுகின்ற திரு தூதர்களைப் போல் நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் நல்ல தந்தை இறைவனே, உமை மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரென் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரென் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீர். ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திருவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு ஏங்கும் எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இத்திருப்பலியானது நிர்மலா ராணி குடும்பத்திலும் வரித்த ஸ்டெல்லா, ஞானமணி, செல்வரத்தினம், புதுமை சாமி, தவமணி அவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ரவி, அமுதா உடல்நலம் வேண்டியும், தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாமல் இருக்கவும், குழந்தைகள் உடல்நலம் வேண்டியும், யாகப்பன், சவரியம்மாள் குடும்பத்தினருக்கு புனித அந்தோனியார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், சிலுவை மேரிக்கு பூரண சுகம் பெற்று விரைவில் நடக்கவும், மரிய நிர்மலுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் வேண்டுதல் வழியாகவும், யாகப்பன், சவரியம்மாள், செல்வராஜ், மரியம்மாள், மரிய அந்துவான் பிலிஸ் இவர்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும், யாக்கோப்பு, விக்டோரியா, டேவிட், ஜெனிதா, மேரி, பிரித்திகா, பிரின்சியா, ஆனந்த் குடும்ப சமாதானம் ஒற்றுமை வேண்டியும், பியூலா, ஜோசி, அசோக் திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும், கிறிஸ்டினா தாமஸ் எம்டி மருத்துவ படிப்பில் நல்ல இடம் கிடைக்க வேண்டியும் வேண்டுதல் வழியாகவும், புனித லூர்து சேவியர் வழியாக பிரான்டியர் நிட்டரில் அந்தோனிய பிச்சைக்கு வேலை கிடைக்க வேண்டியும், ஜார்ஜ் அக்சிலியா குடும்பத்தில் புனித அந்தோனியர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆம்ஸ்ட்ராங் உடல்நலம் வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், ஃபிலோமிநாதன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜெசிந்தா, பிரான்சிஸ் ராஜ், கிளாடியா, சுரேஷ்குமார், ஜோ பிரான்சிஸ், கிருபா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தைகள் ஞானத்தில் வளர வேண்டியும், செல்ஃபி டோனாட்டா கால் சுகம் பெறவும், ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அடைக்கல ராஜ், சகாய செல்வமணி நல்ல உடல் சுகம் கிடைக்கவும்,
மகனுக்கு நல்ல வரன் அமையவும், விவசாயம் செழிக்கவும், ஆரோக்கியராஜ் குடும்பத்திற்கு சமாதானம் வேண்டியும், குடும்ப ஜெபத்தில் ஈடுபாடு வேண்டியும், லெஸ்டர் வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், பாத்திமா ராணி குடும்பத்தில் மரித்த கிளமெண்ட், சின்னம்மாள், செல்வநாயகம், ஞானம், செல்வராஜ், ஆரோக்கிய மேரி, பொண்ணு ஆரோக்கியம், சிஸ்டர் ஜெயசீலி, ஃபாதர் பாக்கியநாதன் மற்றும் யாரணியாத ஆன்மாக்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், பிரான்சிஸ் மேரி ஆரோக்கியசாமி அவர்களின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், வின்சென்ட் குடும்பத்தினர் தொடங்கி இருக்கின்ற தானஸ் கோழிப்பண்ணை வியாபாரம் நல்ல முறையில் புனித அந்தோனியர் வழியாக பாதுகாக்கப்பட வேண்டியும், சகாயம் பிலமினால் மேரி நன்றி பலியாகவும், மகளுக்கு வேலை கிடைக்க வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. புனித பிரான்சிஸ் சவேரியார் மறைப்பணியாளர். முதல் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 9 இறை சொற்றொடர்கள் 16-9 மற்றும் 22-23 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றால் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன, பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தியை அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியை பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா. காலையிலும் மாலையிலும் இரவினிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா. இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா.
என்றும் நம்பி வந்தேன் நான். உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா, உம்மை நேசிக்கிறேன் இறைவா. காண்பவரே காப்பவரே என் கதி என்று நான் உம்மை நேசிக்கிறேன் இறைவா, 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 உம்மை நேசிக்கிறேன் இறைவா. Hallelujah, 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 hallelujah. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனிதமாக்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 16 இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மீண்டும் ஒரு முறை, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தர்மியான வேளையிலே இந்த பரிசுத்தத்தின் கூடாரத்தில் நாம் இருக்கிறோம். அமலாசனம் என்று சொன்னாலே ஒரு தனி ஈர்ப்பு. இங்கே வல்லமை இருக்கிறது, இங்கே வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் நம்பிக்கை இங்கே வளர்ந்திருக்கிறது என்று அர்த்தம். நம்பிக்கை இருக்கிற இடத்துல தான் வல்லமை செயலாற்றும். அதனால் இந்த அமலாசிரம வளாகமே கப்புச்சின் துறவிகள் வந்தது முதல் இன்றும் என்றுமே இந்த வல்லமைக்கு குறைவு இருக்காது. ஏனென்றால் இங்கே ஆண்டவர் வாழ்கிறார், இயேசு இங்கே வாழ்கிறார், இயேசு இங்கே குடியிருக்கிறார். ஆகவே தான் நாம் இங்கே தேடி வருகிறோம். அவரே சொல்கிறார்களே, வருந்தி சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே எல்லாரும் என்கிட்ட வாங்க. வந்து சும்மா வந்துட்டு போக சொல்லல, உங்கள் சுமைகளை இறக்கி வையுங்கள், உங்கள் சுமைகளை இறக்கி வையுங்கள். அது மட்டுமல்ல, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் கவலை இல்லாமல் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் என்ன செய்கிறோம், நாம் சுமையோடு வரோம், அதை தூக்கி திரும்ப போயிடுறோம், இறக்கி வைக்கிறதே இல்லை. அதே மனபாரம், அதே வேதனை அப்படி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நமக்கு இறக்கி வைக்க மனசே கிடையாது, நம்பிக்கை இல்லை, நம்மக்கிட்ட 100% நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் சொல்றார், நம்பினோர், ஆமாம், நம்பினவர்கள் என்னென்னலாம் செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியுமா. யார் யாரெல்லாம் என் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் எல்லா அற்புதங்களையும் செய்ய வல்லவர்கள். இயேசுக்கே புகழ். உண்மையாக பொய்யா? உண்மை. ஆகவே நம்ம இறக்கி வச்சு பாருங்கள், அற்புதங்கள் நிகழும். உங்கள் சுமைகளை, உங்கள் துன்பங்களை, கவலைகளை, வேதனைகளை, நோய் நொடிகளை இங்கே இறக்கி வச்சுட்டு போங்க. அவர் உங்களை எளிதாக்குவார், உங்களுக்கு சுகத்தை தருவார். பார்க்காதவரே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார். யார் அந்தவர்? பார்த்திமேயு. அவரை கடந்து போகிற போது உணர்ந்தவராக, கேள்விப்பட்டவராக, இவர்தான் தாவீதின் மகனாக இருக்கும், இவர் மட்டும்தான் எனக்கு விடுதலை தர முடியும். கத்தரார், என் மீது இரக்கமாயிரும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஏன்னா அவர் இரக்கம் நிறைந்தவர், இரக்கத்தின் ஆண்டவர் அவர். ஆகவே நமக்கு எல்லாத்தையும் தர தயாராக இருக்கிறார். அவர் மட்டுமே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நமக்கிட்ட அந்த இரக்கமே இல்லை, ஈவு இரக்கமே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவரை மட்டுமே இரக்கமுள்ளவராய் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக நம்மிடத்தில் அந்த இரக்கமும் ஈவும் இருக்கணும். அப்போது தான் நம்ம சுமைகள் இறங்கும், நாம் எளிதாயிருப்போம். அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். நீரோடை ஓரத்தில் நடப்பட்ட மரங்களைப் போல் நம்மை சுபிட்சமாக இருக்க செய்வார். அதுதான் நமக்கு ஆண்டவர் நம்மகிட்ட வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர் இல்லையா? வாக்கு மாற கொடுக்கிறார், அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் தடைகள் எங்கே இருக்குது? நம்மகிட்டே இருக்குது. பெற முடியாத தடைகள் நம்மகிட்ட இருக்குது. இந்த திருவருகை காலத்தில் அப்படிப்பட்ட தடைகளை நீக்கி தயாரிக்கின்ற அற்புதமான காலம் இது. திருவருகை, வருகைனாவே ஒரு அற்புதமான, யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா நமக்கு என்ன செய்கிறோம்? உடனடியாக தயாரிக்கிறோம், ஏதாவது ஒரு வகையில் தயாரிக்கிறோம், நம்மால் முடிஞ்சது தயாரிக்கிறோம். இது திருவருகை, கடவுளே வரார், நம்ம என்ன தயாரிக்கணும்? எப்படி தயாரிக்கணும்? உள்ளத்தை தயாரிக்கணும், அது உண்மைதான், கட்டாயம் நம்ம தயாரிக்கணும். ஆனால் வெளி அடையாளங்களிலும் தயாரிக்கணும். எப்படி நம்ம வீட்டை சுத்தப்படுத்துகிறோமோ, சுத்தமாக வைக்கிறோமோ, கசமசானது எல்லாத்தையும் மடித்து வைக்கிறோமோ, அதுபோல் ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்து நான் வரவான்னு கேட்பார். அங்கே அந்த மாளிகையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கோபுரமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் மாட்டு தொட்டிலேயே பிறந்தார். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரா? வருவார். நாம் தான் தயாரிக்கணும். அந்த இருக்கிற அந்த இடத்த கூட, அது எப்படி இருந்தாலும் சரி, குகையாக இருந்தாலும் சரி, குடிசையாக இருந்தாலும் சரி, அதை தயார் செய்யணும். ஆண்டவர் வரார். இன்றைக்கும் இந்த ஆண்டு ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வரணும். அப்போ அவர் உங்கள் வீட்டை வந்து தட்டுவார், எனக்கு இடம் தருவீங்களான்னு. நம்ம என்ன செய்கிறோம்? பாராமுகமாக இருந்து விடக்கூடாது. இந்த அறிவெளி 10 கன்னியர்களைப் போல் 5 பேர் தயாராக இல்லாதது போல் ஆண்டவர் வரும்போது தயாராக இருந்தவங்க போயிடுவாங்க, இல்லாதவங்களுக்கு உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். அதனால் இந்த முறை, இந்த ஆண்டு ஆண்டவர் உங்கள் இல்லத்துக்கு வரார். தயாரிக்கணும். வெளி அடையாளங்கள் முதல்ல சுத்தப்படுத்துங்க வீட்டை. ஆண்டவர் இந்த வீட்டுக்கு வராரு. எந்தெந்த வீட்டில் ஆண்டவர் இருப்பார்? எங்கே ஆண்டவர் பிறக்கிறாரோ அங்கே வீட்டில் நட்சத்திரம் இருக்கும் இல்லையா? இந்த 3 அரசர்கள் நட்சத்திரத்தை நோக்கியே சென்றார்கள். எங்கெங்கெல்லாம் போனாங்க. ஆண்டவர் இருந்த இடத்துல வீட்டில் மட்டும்தான் அந்த நட்சத்திரம் நின்றது. அப்போ உங்கள் வீட்டில் நட்சத்திரம் இருக்கணும். இந்த ஆண்டு எங்கள் ஆண்டவர் இந்த வீட்டுக்கு வரணும். ஆண்டவர் வாங்க, நட்சத்திரம் என் வீட்டில் இருக்குது. இதெல்லாம் வெளியே அடையாளங்கள்.
ஆக இதெல்லாம் தயாரிப்புகள், வெளி அடையாளம். ஆனால் உள்ளத்தையும் தயாரிக்கணும். ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நானும் இரக்கமுள்ளவராய் இருப்பேன். நீர் உங்கள் தந்தையின் மீது நம்பிக்கை வைத்தது போல் நானும் உம்மீது நம்பிக்கை வைப்பேன். ஆகவே இந்த நம்பிக்கை தான் எனக்கு வாழ்வதரும். இந்த நம்பிக்கை இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா அற்புதங்களையும் செய்ய உங்களுக்கு வல்லமே கிடைக்கும். இதை தான் அந்தோனியார் செய்தார். ஆண்டவர் மீது 100% நம்பிக்கை வைத்தார். ஆகவே தான் குறையின்றி கோடி அற்புதராக இருக்கிறார். அவர் கேட்குறதையெல்லாம் அன்னை மரியாள்கிட்ட எப்படியெல்லாம் ஆண்டவர் கேட்பதையெல்லாம் கொடுத்தார். அதே போல் அந்தோனியார்கிட்ட கேட்ட உடனே நமக்கு கிடைக்கும். அவருக்கு கிடைக்கும். அவர் நம்பிக்கை உள்ளவர். நமக்கு கிடைக்கலைன்னா நமக்கு நம்பிக்கையில்னு அர்த்தம். ஐயோ, நான் 13 வாரம் வந்தனே, அப்படி வந்தனே, இப்படி வந்தனே. நம்ம 50-50, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கக்கூடாது. நம்பிக்கையோடு இருக்கணும். ஆக இந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் ஆண்டவரின் இடத்துல இருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்று இருக்கும்போது மகிழ்ச்சி வெளிப்படணும். ஒரு அந்த கைம்பெண் காசு தொலைச்சிட்டாங்க, தேடி கிடைச்சது பிறகு என்ன செஞ்சாங்க, எடுத்து சந்தோஷம்னு வச்சுக்கல. அண்டை வீட்டாரெல்லாம் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, அறிவித்து என் மகிழ்ச்சியில் பங்கு கொள். அதுதான் நற்செய்தி அறிவிக்கிறது. நற்செய்தின்னு என்னது? போய் பைபிளை தூக்கிட்டு போய் தெருவில் போயிட்டு இந்த பிரிவினை சகோதரர்கள் தசம பாகம் கொடுங்க அல்லது நியாயப்பிரமாணம், அது அல்ல. உனக்காக ஆண்டவர் வந்திருக்கிறார், உன் பாவங்களை மன்னிக்கிறார், உன்னை விடுதலை செய்கிறார், உனக்கு சமாதானத்தை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார். நீ நம்பிக்கை வைன்னு சொல்கிறதா நற்செய்தி. அதைத்தான் நம்ம அறிவிக்கணும். முதல் வாசகத்தில் பவுலடிகளார் தான் சொல்றார் கொரிந்தியர் திருமுகத்தில், நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு. அப்போ என்னட்டு ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறார், அதனை வெளிப்படுத்தணும். சமாதானத்தை கொடுத்துருக்கான வெளிப்படுத்தணும், அன்பை கொடுத்துருக்கான பகிர்ந்து கொடுக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். இதுதான் ஆண்டவரை சார்ந்தவர்கள் செய்ய வேண்டிய அற்புதமான பணி, அற்புதமான நற்செய்தி பணி. இதை நாம் செய்யல, என்கிட்ட குறையாக இருக்குது, அன்பு குறையாக இருக்கிறது, மகிழ்ச்சி குறைவாகவே இருக்குது, சிரிக்கிறதே இல்லைங்க. நான் சிரிச்சா தானே சொல்லுவாங்க இல்லையா, அகத்தில் இருப்பதான் முகத்தில் தெரியும் என்று. மகிழ்ச்சி இல்லைன்னா ஆண்டவர் எப்போ வருவார்? நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டுமே, நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதரி சகோதரி, இந்த திருவருகை காலத்தில் இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தயாரிக்கணும். நம்பிக்கைக்காக என்னை தயாரிக்கணும். ஆண்டவரை நான் வரவேற்க தயாரிக்கணும். ஆண்டவர் என் உள்ளத்திலும் வாழ்விலும் பிறக்க வேண்டும், வர வேண்டும். அவரிடத்தில் இருக்கிற நிறை மகிழ்ச்சி எனக்கு வரணும், அவரிடத்துக்கு நிறை அன்பு என்கிட்ட வரணும், அவருடைய இருக்கத்தில் நிறை இரக்கம் என்கிட்ட வரணும். இல்லை என்றால் நான் குறைவாகவே இருப்பேன், அதில் பிரயோஜனமே இல்லை. நான் கிறிஸ்துவை சார்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதில் அப்போஸ்தலர்கள் அக்கறை கொண்டதைப் போல நாம் வாழணும். ஆகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். பாருங்க, அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு வாழ்ந்தார்கள், கண்டார்கள், நம்பினார்கள். ஆனால் நிறைய பேர் காணவும் இல்லை, நம்பினார்கள். பவுலடிகளாரை போல, இன்றைய புனிதர் அந்தோனியாரை போல, இன்றைய புனிதர் சவேரியாரை போல அவங்களாம் பார்க்கல, ஆனால் நம்பினார்கள். 100% அவருக்காகவே வாழ்ந்தார்கள். ஆகவே தான் என்று புகழ் பெறுகிறார்கள். அவர்களை நாம் வணக்கம் செலுத்துகிறோம். நீர் வாழ்ந்தீர், நாங்களும் வாழணும். உமது அந்த நற்செய்தி பணி, அந்த நம்பிக்கையை கண்டு நாங்களும் கண்டு பாவிக்கணும். யான் பெற்ற இன்பம் பெருக வயகம். ஆகவே நாம் அனைவருமாகவே மகிழ்ச்சியாக இருக்கணும். கடவுளுடைய பிள்ளைகள், நம்பிக்கையாளர்கள். ஆகவே அந்த நம்பிக்கை நிமித்தம் நாம் கேட்கிற எல்லாமே கிடைக்கும். அத்தனை அற்புதங்களையும் அந்தோனியாரை போல செய்ய எனக்கு வல்லமை தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நான் ஆண்டவரை போல ஆசீர்வதிக்கணும், தொடணும், எல்லாரும் மகிழ்ச்சியாக்கணும் என்பதில் அக்கறையாக இருப்போம். நல்ல கிறிஸ்துவலாய் வாழ்வோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமீன். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா முது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் முது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களோடு இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து முது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து முது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடனும் வாழவும் அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி பாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெற வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடனும் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையை பலி தந்தோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ்கு சவேரியாவின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை தயவாய் ஏற்றருளும்.
அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதரர் சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வத்தோடு விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் அனைவரின் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றலுடன் பலம் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்கள் அனைவருக்கும் அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்றெழும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பியருளினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவு தருகின்றது. அவருடைய இடைவிடாத வேண்டுதல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானத் தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் உமது ஊழியராக உமக்கு நம்பிக்கையாளராக இருந்த தூய அந்தோனியார் நவநாளிலே நாங்கள் மனமுவந்து உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்கள் என எங்கள் அனைவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர். உமக்கு மனமாற நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிராகிற அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம் திருத்தலம் வந்து உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற இந்த மக்களுடைய வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் கருத்துக்களையும் உள்ளத்தினுடைய விருப்பங்களையும் எல்லாவற்றையும் ஏற்று அவை அனைத்தையும் ஆசீர்வதித்து நன்மைகளாகவும் நலந்தருகின்ற எல்லாவும் அவர்களுக்கு தந்திட வேண்டும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் முக்கந்தொருளாக வாழ்கின்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனை விழவிடாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளவும் மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்வோடு எதிர்பார்த்திருக்கின்றோம்.
வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று இந்த திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவைப்படும் உண்மையான அன்பு, அமைதி, மன்னிப்பு, நம்பிக்கை, ஒற்றுமையை, மகிழ்ச்சியையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றோம் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை பிள்ளைகளாக நிறைய மகிழ்ச்சியோடு இறைவன் தந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் திரு செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியருளும், நான் குணமடைவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். தன் வாழ்வை பகிர்ந்திடும் தருணமிது, நானும் கொள்வாயோ. என் தெய்வம் என்னுள் வரும் நேரமிது, நீயும் திறவாயோ. என் வாழ்வை பகிர்ந்திடும் தருணமிது, நானும் கொள்வாயோ. நம்மோடு அமர்வார் நம் குரல் கேட்பார், சுமைகள் எல்லாம் சுமப்பார். நம்மோடு அமர்வார் நம் குரல் கேட்பார், சுமைகள் எல்லாம் சுமப்பார். கவலைகள் அறிவார், கரம் பிடித்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். நம் கண்ணீரெல்லாம் துடைப்பார். என் தெய்வம் என்னுள் வரும் நேரமிது, இதையும் திறவாயோ. தன் வாழ்வை பகிர்ந்திடும் தருணமிது, காதல் கொள்வாயோ.
ஆயிரம் பெறவே இயேசு மனிதரானார். பாவிகள் நாமும் வாழ்வை பெறவே அவரே உணவானார். இதை அவர் நினைவாக செய்கின்றோம், நிறைவாழ்வினிலே நுழைகின்றோம். இதை அவர் நினைவாக செய்கின்றோம், நிறைவாழ்வினிலே நுழைகின்றோம். உழைப்படும் உணவாய் உலகினில் வாழ உணவாய் வருகின்றார், நம் உள்ளம் நிறைகின்றார். என் தெய்வம் என்னுள் வரும் நேரமிது, இதயம் திறவாயோ. தன் வாழ்வை பகிர்ந்திடும் தருணமிது, யாகம் கொள்வாயோ. நன்றி மன்றாட்டுகள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேரு உபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்க்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவத்திற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதல்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, இத்திருத்தலத்தின் நண்பர்களே, உபகாரிகளே, உங்கள் அனைவரையும் அமலாசிரம துறவிகளுடைய சார்பாக அன்போடு இந்த திருத்தலத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களை அன்புடன் நினைவு கூர்ந்து எங்களது தினசரி ஜெபத்தில் உங்களுடைய கருத்துக்கள், வேண்டுதல்கள், மன்றாட்டுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து புனித அந்தோணியார் உங்களை உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அற்புதமான காரியங்களால் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். செவ்வாய்க்கிழமைகளில் இந்த திருத்தலத்தில் வழங்கப்படுகிற புனித அந்தோணியாருடைய மந்திரித ரொட்டிக்கான செலவில் பங்கு கொள்கிறவர்களையும் குரு மாணவர் நிதி வழங்குபவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அது சிறிய தொகையாக இருந்தாலும் அதுவும் வரவேற்கப்படுகிறது. பங்கு அலுவலகம் அமர்ந்திருக்கிற சகோதரிடம் அவற்றை செலுத்தி அதற்குரிய ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் நமக்கு அப்பத்தை நன்கொடையாக வழங்குபவர்கள் கூடலூர் ஆண்டனி சகாயராஜ், கூடலூர் ராஜா, லால்குடி என்சல், திருச்சி தியோ, காட்டூர் ஆரோக்கியதாஸ், அரியூர் சதீஷ், பொன்மலைப்பட்டி சார்லஸ், திருச்சி ஜாய்ஸ் ஜெனட், ஈச்சம்பட்டி அகஸ்டின், சென்னை அண்ட் சீலா, பிஹெச்எல் சைமன், ஸ்ரீரங்கம் பால்சிங், பாக்கியநாதபுரம் மனோகரன், நம்பர் 1 டோல்கேட் லூசியா யூடியூப் கிச்சன், புள்ளம்பாடி டேவிட் சோபியா, இருங்கலூர் செல்வன் மதலை மேரி, ஜெய்நகர் செல்வகுமார், இவர்கள் அத்தனை பேருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் நாம் உறுத்தாக்கிக் கொள்கிறோம். அதேபோல் இந்த வாரம் நமக்கு குரு மாணவர் நிதி வழங்குபவர்கள் தெலுங்கானா விஜேஏ பிச்சை, முத்தரசநல்லூர் பர்னபாஸ் லீமா, திருச்சி லெனின், லால்குடி லியோ விமல்ராஜ், எடமலைப்பட்டி புதூர் ஸ்டீஃபன், திருச்சி அந்தோணிராஜ், இருங்கலூர் ஆரோக்கியசாமி, வாசநகர் மனோகரன், தில்லைநகர் யூஜின், தென்னூர் ரோசி, பாலக்கரை ஜோ ஆரோக்கியராஜ், பிஹெச்எல் சைமன், ஸ்ரீரங்கம் அமளி, ஸ்ரீரங்கம் பால்சிங், கிராப்பெட்டி லாரன்ஸ், காட்டூர் ஆண்டனி சாமி, ஜெர்மனி டேனியல், துரைசாமிபுரம் ஆண்டனி, மணச்சநல்லூர் ரீட்டா மேரி, பாக்கியநாதபுரம் அந்தோணி மனோகரன், நம்பர் 1 டோல்கேட் லூசியா யூடியூப் கிச்சன், லால்குடி லூர்து மேரி, லால்குடி ஆரோக்கியராஜ், சங்கிலியாண்டபுரம் ஆரோக்கிய கிறிஸ்டோபர், லால்குடி ஜோஸ்பின், கீழம்பிகாபுரம் ஆண்ட்ரூஸ், காட்டூர் ஜோஸ்பின் பிரான்சிஸ், கபிரியேல்புரம் பேட்ரிக், தஞ்சாவூர் வின்சென்ட், இவர்கள் அத்தனை பேருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் உரித்தாக்கிக் கொள்கிறோம். கடந்த மாதம் குரு மாணவர் நிதியாக நீங்கள் வழங்கிய மொத்த தொகை 56,500 ரூபாய். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 4 மணிக்கு தற்போது இந்த திருத்தலத்தில் எடுக்கப்படுகின்ற நேரலையாக எடுக்கப்பட்ட திருப்பலியை நேரலையாக இணையதளத்தில் யூடியூப்பில் இன்டர்நேஷனல் அமலாசிரம் மற்றும் பவர் ஆஃப் காட் என்ற முகவரியில் ஒளிபரப்பப்படுகிறது. அதனை பார்த்து இணைந்து ஜெபியுங்கள். அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாத பிரான்சிஸ்கன் இதழ் வெளிவந்திருக்கிறது. அதனுடைய விலை ரூபாய் 15 மட்டுமே. இந்த நம்ம சென்ட் ஆண்டனி ஸ்டாலில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை வாங்கி படித்து பயன்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, 2025 ஆண்டிற்கான நம்முடைய இந்த திருத்தலத்தின் காலண்டர்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விலை ரூபாய் 20 மட்டுமே. இந்த காலண்டர்கள் உங்களுடைய இல்லங்கள், உங்களுடைய அலுவலகங்கள், உங்களுடைய கடைகள், உங்களுடைய தொழிற்கூடங்கள் போன்ற இடங்களில் இருப்பது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் இதை வாங்கி அன்பளிப்பாக கொடுத்து புனித அந்தோணியாருடைய புகழையும் அற்புதங்களையும் பரப்ப நீங்களும் ஒரு கருவியாக இருக்க முடியும். இந்த காலண்டர்கள் நமது புனித அந்தோணியார் ஸ்டாலிலும் திருப்பலி கருத்து எழுதுகின்ற இடங்களிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து கடைசி வரை காத்திராதீர்கள். இன்னும் சொற்ப காலண்டர்கள் மட்டும்தான் இருக்கிறது. எனவே இதுவரை வாங்காதவர்கள் விரைவில் நீங்கள் அந்த காலண்டர்களை, தேவையான காலண்டர்களை வாங்கிக் கொள்ளுங்கள். பல பேர் கடைசி நேரத்தில் எல்லாம் தீர்ந்து பிற்பாடு வந்து கேட்கிறீர்கள். மீண்டும் நாம் அதை அச்சடிக்க இயலாது. எனவே தயவுசெய்து வாங்காதவர்கள் காலண்டர்கள் இருக்கும்போது தேவையான காலண்டர்களை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரிய பக்தர்களே, ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு முடிவில் இந்த திருத்தலத்தினுடைய அதிபரினுடைய மாற்றம் இருப்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். எனவே அதன்படி இந்த திருத்தலத்திற்கு புதிய அதிபராக
அருள் தந்தை அந்தோணிதாஸ் அவர்கள் இன்றைக்கு திருப்பலி நிறைவேற்றிய நம்முடைய அந்தோணிதாஸ் அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களே, நம்முடைய அனைவருடைய சார்பாகவும் அவர்களை நாம் வரவேற்போம். அவர்களுடைய பணி சிறக்க அவரை வாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தந்தை அவர்கள் நியாயப்பிரகாரம் இன்னையிலேருந்து அவர் பொறுப்பு எடுக்கணும். ஆனால் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அவருடைய இடத்தில் பொறுப்பு கொடுப்பதாக இருக்கிறனால அந்த செவ்வாய்க்கிழமை இருக்க மாட்டேன், நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வேண்டலை எடுத்து அடுத்த செவ்வாய்க்கிழமை மட்டும் நான் இந்த திருப்பலியை நிறைவேற்றேன். அதை தொடர்ந்து தந்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். எனவே தந்தை அவர்களுடைய பணி சிறக்க நாம் தொடர்ந்தவருக்காக ஜெபிப்போம். எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ்கஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கேற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஜெபம் நமக்காகவும் நோயாளிகளுக்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. ஆகவே உருக்கமாக அந்தோனியார் வழியாக ஆண்டவரிடத்தில் நம்முடைய எல்லா பாரங்களையும் இறக்கி வைக்க மன்றாடுவோம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு கூடிக்கொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதை கடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழிதவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன எங்கள் இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்றிடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கி தவிக்கும் அடியார்களையும் தயவாய் கண்ணோக்கி அருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகத்தையும் விடுதலையும் தாரும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும் இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை
தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரை, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இருபது பக்தர்களாக நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய முதநேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்துக் கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்றால் நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார்
தூய அந்தோனியார் வழியாக எண்ணற்ற நன்மைகளையும் இறை ஆசிரியையும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் விடுதலையும் தந்து உங்கள் அனைவரையும் என்றென்றும் வாழ வைப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திரு எண்ணெய் மந்திரித்தல். கண்களை மூடி ஜெபிப்போம். அனைத்தையும் உமது மகிமைக்காகவே படைத்த எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது வார்த்தைகளால் யாவும் புனிதம் அடைகின்றன. நீர் படைத்த இந்த எண்ணெயின் மீது உமது வல்லமையுள்ள ஆசிரை நிறைவாய் பொழிந்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியருளும். உமது திருவுளத்திற்கேற்ப இப்புனித எண்ணெயால் பூசப்படும் யாவரும் உமது அருளையும் ஆசிரையும் பெற்று உடல் உள்ள ஆன்மீக நலன்களை பெற்று நலமுடனும் வளமுடனும் அன்புடனும் அமைதியோடும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உன் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உன் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.